நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்களா அவரை துதிக்கலாமா? உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். பலவிதமாம் சோதனைகள் உலகத்தில் எமை வருத்தும். சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும். சாத்தானின் அக்னி அஸ்திரங்கள் என்ன நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எரேமியா 6வது அதிகாரம் 8வது வசனம். எருசலேமே, என் ஆத்துமா உன்னை விட்டு பிரியாதபடிக்கும் நான் உன்னை பாழும் குடியேற்ற தேசம் ஆக்காதபடிக்கும் புத்திக்கு. இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுறார், நான் உன்னை அழிவுக்கு நேராய் தள்ளாதபடி, நான் உன்னை சாபத்துக்கு நேராய் உன்னை சபிக்காதபடி, உன்னை கஷ்டப்படுத்தாதபடி நீ புத்தி கேளு. இதே தான் நான் நம்ம பிள்ளைகள்கிட்டையும் சொல்லுவோம். நீ என் சொல்ல கேட்டு நடந்தியனா நல்லா இருப்பா, நல்லபடியாக இருந்தியனா நம்ம பிள்ளைகள்கிட்டையும் இதே தான் சொல்லுவோம். அப்படிதானே? அதே மாதிரி தான் கர்த்தரும் சொல்லுகிறார், நீ ஏன் சொல்ல கேட்டு புத்தியை கேட்டு நட. அப்படி நான் உன்னை பாழும் குடியேற்ற தேசம் ஆக்காதபடிக்கு, நான் பாழாக்கி போடாதபடிக்கு நீ ஏன் புத்தி கேளு அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்கள், எவ்வளோ அன்பான தேவன், தகப்பனை போல நம்மோடு பேசுகிறவர். என்ன சொல்கிறார்? புத்தி கேட்டு என் சொல்ல கேட்டு நட மகளே, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களை நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அவருடைய வார்த்தைக்கு நேராய், அவருடைய வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைக்கு நேராய் நம்மளை திருப்பும்படி, அப்படி புத்தி கேட்டு அப்படி சொல் கேட்டு நடக்க முடியாது. நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் நம்மை அப்பொழுது நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எந்த சந்தேகம் இல்லை, கவலைப்படாதுங்க. நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுத்தா போதும், அவர் மீது எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஜெபம் பண்ணலாமா? நேசிக்கிறீங்களா அன்பின் தப்பு? தர்ணா நாளுக்காக கூட கூடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள உங்கள் கிருபை எங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுது மணியாளோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தை தருகிறோம்ப்பா. ஆண்டவே, இப்பொழுதும் கர்த்தாவை நீங்கள் சொல்ல முடியாது, உங்களுடைய சொல் கேட்டு உங்களுடைய புத்தி கேட்டு நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வசதி நேராய், உங்களுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பும்படியாய் தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அப்பா ஏதேன் தோட்டத்தை போல ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்குங்கப்பா. உங்களுடைய கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாக்கி தருகிறோமப்பா. இதற்குள்ளே மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வளமையும் பலம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தம்பி. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.